வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிஃப்டி 50 அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி, இந்தியா விக்ஸ் இது 3ம் என்ன நிலைமையில இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வேர்ல்ட் எக்கானமி எப்படி பிஹேவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது நம்ம ட்ரேடிங் சென்டிமெண்ட்ன்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம வந்து யுஎஸ் மார்க்கெட் பார்த்தோம்னா, இந்த ட்ரேடிங் சென்டிமெண்ட் வந்து நமக்கு புரியும். ஸோ இப்போ மார்க்கெட் மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படிங்கிறது நமக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்தா நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ ஏன் யுஎஸ் மார்க்கெட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு வேர்ல்ட் எக்கானமிய டிட்டர்மைன் பண்றது. அப்ப யுஎஸ் மார்க்கெட் நல்லா பிஹேவ் ஆச்சுன்னா, நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா ஆகணும். அது மட்டும் இல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா, யுஎஸ் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லி ஒரு முக்கியமான டேட்டா இருக்கு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்ன கால் அண்ட் புட் ஆப்ஷன் எந்தெந்த பிரைஸ் ரேஞ்சில இருக்குன்னு. ஸோ கீழ பார்த்தீங்கன்னா, கீழ பிரைஸ் ரேஞ்ச் இருக்கு. மேல வந்து குவான்டிட்டி. அப்போ இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவோம். ஸோ அதனால மார்க்கெட் இன்னைக்கு எப்படி மூவ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நம்ம டெய்லியும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ இத தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஏற்கனவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா, நன்றி. உங்க சப்போர்ட் வந்து என்னைக்குமே வேணும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல ஏதாவது புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கணும், இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கணும், இல்ல இண்டெக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நேத்து 18ஆம் தேதி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 40 சாரி நிஃப்டி 50 வந்து 22,900ல ஸ்டார்ட் ஆயி, மார்க்கெட் வந்து டவுன் சைட் போச்சு. டவுன் சைட் எங்க போச்சுன்னா, 22,800ல போய் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, மார்க்கெட் வந்து 22,900க்கு கீழ தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, ஓகே தான். ஏன்னா, மார்க்கெட் எவ்வளோ டவுன் சைட் போச்சோ, அதுல ஒரு 70% 80% ரெக்கவரி ஆயிருச்சு. ஸோ ரெக்கவரி ஆகி ஒரு 50% கீழ வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னாலும், அதே மாரி மார்க்கெட் இங்கிருந்து ஆரம்பிச்சு, எந்த சப்போர்ட்டுக்கும் போல பேங்க் நிஃப்டி. ஆனாலுமே க்ளோஸ் ஆனது ஒரு 50% ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியா க்ளோஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில ஒரு மேஜர் பிரைஸ் ஆக்ஷன் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 22,800ல. இந்த 22,800ங்கிற சப்போர்ட் வந்து கொஞ்ச நாளாவே, அதாவது ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்தே இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த சப்போர்ட்லேருந்து மேல போயிருந்திருக்கு. அதே மாரி 14ஆம் தேதி போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் 17ஆம் தேதி, அதுக்கப்புறம் நேத்து 18ஆம் தேதியும் மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேருந்து போயிருக்கு. அப்புறம் இந்த 22,800 22,800ங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருந்திருக்கு. அங்கருந்து புல் பேக் ஆயிருக்கு. ஆனா, நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரெக்ட். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க இந்த ரெட் கேண்டில்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ரெட் கேண்டில்லேருந்து ஆரம்பிச்சு, நான் எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தோம் அப்டின்னா, இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 48,500ன்னு. ஆனா மார்க்கெட் என்னன்னா, இந்த 49,000 அப்படிங்கிற இந்த பிரைஸ் ரேஞ்சிலேயே மார்க்கெட் வந்து மேல, கீழ, மேல, கீழ. ஸோ இந்த சப்போர்ட்லருந்து மார்க்கெட் கீழயும் போல, இந்த சப்போர்ட்லருந்து மேலயும் போல. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் மார்க்கெட் வந்து நேத்து நின்றுருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ரேஞ்ச நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லலாம்னா, மார்க்கெட் வந்து சைட்வேஸ் கன்சாலிடேட் ஆகுது. ஸோ சைட்வேஸ் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன்ல இருந்து வந்து இப்படி. ஸோ இப்ப இந்த கன்சாலிடேட் மூவ்க்கு அப்புறம் ஒரு நல்ல மேலயோ, இல்ல கீழயோ மூவ் இருக்கும். ஸோ அது நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ அது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யுஎஸ் மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யுஎஸ் மார்க்கெட் வந்து நமக்கு நைட் ஒரு 8 மணி ரேஞ்சில ஸ்டார்ட் ஆயி, அதுக்கப்புறம் நைட் ஒரு 2:30க்கு முடியும். அப்ப யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்ட். இல்ல. எட் ஓகே கரெக்ட். நேத்து வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு. 18ஆம் தேதி. ஸோ 18ஆம் தேதி இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயி, மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயி, திருப்பியுமே டவுன்ஃபால் ஆயி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு ஒரு 2 கேண்டில் 2 15 மினிட்ஸ் லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்துல மார்க்கெட் வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மேல போயிருந்திருக்குன்னா, ஸோ அப்போ அட் தி எண்ட் ஆஃப் த டேல நம்மளோட பையிங் பிரஷர் அதிகமா இருந்திருக்கு. ஒரு 16 பாயிண்ட்ஸ் ஒரு ஹால்ஃப் அன் ஹவர்ல போயிருந்திருக்கு. ஆன் டோட்டல் மார்க்கெட் லூஸ் ஆனது நம்ம யுஎஸ் மார்க்கெட். இது வந்து S&P 500 சொல்லலாம். ஸோ S&P 500 வந்து ஒரு 19 பாயிண்ட் லூஸ் ஆனது. மார்க்கெட் வந்து இந்த ஒரே கேண்டில்ல அட் தி எண்ட் ஆஃப் த டேல மார்க்கெட் வந்து அ பையிங் பிரஷருக்கு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா,
என்னமோ ஒரு விஷயம் நடந்து, இந்த பையிங் பிரஷர் அட் த எண்ட் ஆஃப் த டேல நடந்திருக்கு. அப்ப இதே விஷயம் இந்தியன் மார்க்கெட்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது மார்க்கெட் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல டவுன் சைடு போனாலுமே, மார்க்கெட் வந்து இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல டவுன் சைட் போனாலும், திருப்பி ரெக்கவர் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரெக்கவர் ஆனா ரொம்ப அதிகமா போகுமான்னா கிடையாது. இது வந்து நம்ம S&P 500ல இருக்க இண்டிகேஷன். இதே இது நம்ம ஆப்போசிட்டா வந்து நம்ம அ டவ் ஜோன்ஸோட இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் பார்த்தாலும், நமக்கு ஒரு லாஸ்ட் 1 ஹவர் அதாவது இந்த இடத்துல லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிருக்கேன். அப்ப இந்த 2 கேண்டிலும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம். அப்ப இந்த 2 கேண்டில் இந்த 1/2 மணி நேரத்தில எவ்வளோ ரெக்கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒரு 90 பாயிண்ட்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ஒரு கண்டிஷன் வச்சு நமக்கு பார்க்கும்போது, அட் த எண்ட் ஆஃப் த டேல நம்மளோட பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆறாங்க. இப்போ எய்தர் இந்தியன் மார்க்கெட்ல எண்ட் ஆஃப் த டேல பையர்ஸ் வரலாம். அப்படி இல்லைன்னா, பிகினிங் ஆஃப் த டேலயே பையர்ஸ் வரலாம். ஸோ இந்த பையர்ஸ் வந்து நாளைக்கு ஒரு பெரிய மூவ் குடுக்கறதுக்கான சான்சஸ் இந்தியன் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட்டா ஒரு 2 வாரமா நம்ம யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்துட்டு வரோம். யுஎஸ் மார்க்கெட்ல இருக்க பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் சைக்காலஜி அப்படியே இந்தியன் மார்க்கெட்ல வந்துட்டு தான் இருக்கு ரிப்பீட் ஆயிட்டு. ஸோ அப்ப இன்னைக்கும் என்னன்னா, இந்த S&P 500ல வந்த மாரியோ, இல்லன்னா இங்க நமக்கு வந்து இந்த டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ்ல வந்த மாரியோ நமக்கு வந்து ஒரு லாஸ்ட் எண்ட் ஆஃப் த டேல பையர்ஸ் ஸ்ட்ராங் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதே தான் பாருங்களேன். இது வந்து நாஸ்டாக் 100ன்னு சொல்லி இது வேற ஒரு இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்லயும் அட் த எண்ட் ஆஃப் த டேல லாஸ்ட் ஹால்ஃப் அன் ஹவர் இந்த ஒரு கேண்டிலும் மட்டுமே பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் வந்து ரொம்ப மேல கொண்டு போயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியன் மார்க்கெட்ல பையர்ஸ் மேல கொண்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம வந்து இப்ப இருக்க சப்போர்ட்லேருந்து மேல கொண்டு போகுமான்னு கிடையாது. இப்ப இருக்க சப்போர்ட் ரேஞ்ச்லயே தான் இருக்கும். ஆனா என்னன்னா, நேத்து நடந்த மாரி, இப்ப நேத்து நமக்கு வந்து நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, அதாவது டவுன் சைட் போச்சு அண்ட் ஸ்லோவா ரெக்கவரி ஆச்சு. ஸோ மேபி இன்னைக்கு என்ன நடக்கலாம் அப்டின்னா நிஃப்டி 50ல இந்த 23,000 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இந்த நிஃப்டி 50ல இந்த 23,000 வரைக்கும் போயிட்டு, அங்கருந்து மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடு வந்து ஒரு புல் பேக் எடுத்து இங்க வரும். அட் த எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஃபுல் ரெக்கவரி ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இதான் நான் சொல்றேன். ஸோ மார்க்கெட் இங்க மேல போகும், கீழ வரும். வந்துட்டு திருப்பி நல்லா ரெக்கவரி ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ குளோசிங் பிரைஸும், ஓப்பனிங் பிரைஸும் இன்னைக்கு வந்து ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல இன்னைக்கு ஓப்பன் ஆகுதோ, அதோட பிரைஸும், குளோசிங் பிரைஸும் ஒரே மாரி தான் இருக்கும் சான்ஸ் இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20, 30 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது நேத்து நடந்த மாரி. ஸோ நேத்து இங்க இங்க ஓப்பன் ஆச்சு. குளோசிங் பிரைஸ் இங்க இருந்துச்சு. ஸோ இதே மாரி தான் இன்னைக்கும் நடக்கும். அண்ட் பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50ல 23,000 வரைக்கும் 23,000 வரைக்கும் போகும். அண்ட் 23 சாரி ஸோ 23,000 வரைக்கும் போயிட்டு, திருப்பி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஏன் 23,000 இவ்ளோ ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இது வந்து நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. இந்த பக்கம் நிஃப்டின்னு பாருங்க. ஸோ இப்போ அட் த மணி பிரைஸ் வந்து 22,945ல இருக்கு. ஆனா, இதுக்கு அடுத்த பிரைஸ்ல எங்க வந்து கால் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கோ, அது வந்து ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸா வொர்க் பண்ணும். அப்படின்னு பார்த்தா, நமக்கு இந்த 23,000ல ரொம்ப பெரிய கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி கால் அண்ட் புட்டோட ரேஷியோ வந்து எப்ப வந்து பகுதியா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, கால் ஆப்ஷன் இங்க வந்து 60,00,000 குவான்டிட்டீஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. புட் ஆப்ஷன் வந்து 30,00,000 குவான்டிட்டீஸ் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து இந்த 23,000 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா வொர்க் ஆகும். ஓகே. அப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட் என்ன ஆகணும்? ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகணும். ரிவர்ஸ் ஆனா எங்க வரும்னா 2,900ல வருமான்னா? வரும். ஆனா இங்க புட் அண்ட் கால் ரேஷியோஸ் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா இருக்கறனால இந்த பாயிண்ட்ட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிங்கும்போது மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயி 22,800க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இன்னையோட மார்க்கெட்ல பொறுத்தளவு, நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, நம்ம 23,000தோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுக்கடுத்து 22,800க்கு அண்ட் இந்த 29,000தோட சப்போர்ட்ட ஈஸியா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிரும். நேத்தும் அதே தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்ட்டிங் 10 மணிக்கு நேத்து இந்த சப்போர்ட்ட ஈஸியா பிரேக் பண்ணிருச்சு. ஆனா, இந்த 22,800ங்கிற சப்போர்ட்ட பிரேக் பண்ணல. ஏன்னா, இந்த இந்த 22,800க்கு போன உடனே இவ்வளவு புட் ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இந்த புட் ஆப்ஷன்ஸ் எத விட அதிகமா இருக்குன்னா, கால் ஆப்ஷன்ஸ விட அதிகமா இருக்கு. அப்படிங்கிறனால, நமக்கு வந்து அதாவது பையிங் அண்ட் செல்லிங் நான் 2ம் சேர்த்து தான் சொல்றேன். கால் ஆப்ஷன் பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். 2ஓட குவான்டிட்டீஸ் தான் இங்க குடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது மார்க்கெட் இந்த 22,800லேருந்து கண்டிப்பா பவுன்ஸ் பேக் ஆகும். அண்ட் 23,000த்த தாண்டி மேல போகுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்படி போனாலுமே நமக்கு வந்து 23,100 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ். இந்த 23 இந்த இடத்துல 50 வச்சிருக்கேன். 23, 100 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னைக்குமே மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா, நீங்க கண்டிப்பா ஷார்ட் கால் எடுக்கணும்.
மேல போச்சுன்னா, நீங்க வந்து லாங் கால் எடுக்கணும். அண்ட் சப்போஸ் இந்த 23,000 வரைக்கும் மார்க்கெட் மேல போயிட்டு, அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா, நீங்க ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுத்து எது வரைக்கும் வரலாம்னா 22,800 வரைக்குமே வரலாம். ஸோ இந்த ஷார்ட் பொசிஷன் 23லேருந்து பிரைஸ் ரிஜெக்ஷன் நடக்குதுன்னா, எவ்வளோ தூரம் பிரைஸ் கரெக்ஷன்ஸ் ஆகும்னா 22,800 வரும். ஸோ இது நம்ம நிஃப்டி 50 ஓடது. பேங்க் நிஃப்டில பொறுத்தளவு நமக்கு பார்த்தோம்னா, நேத்து மார்க்கெட் இந்த 49,000க்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டிக்கு நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 48,500. இத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பேங்க் நிஃப்டி குடுத்தோம்னா நமக்கு ஓகே. கரெக்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால பேங்க் நிஃப்டி. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அட் த மணி 49,100ல இருக்கு. 49,100ல. மேல போகும்போது இந்த 49,500 கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. 50,000 எப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த 49,500 பிரேக் பண்ணுதோ, அப்போ மார்க்கெட் எங்க போகும்னா 50,000 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 49,500 நாளைக்கு கண்டிப்பா கிராஸ் ஆகும். சப்போஸ் நீங்க ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதா இருந்தா, நீங்க நம்பி இந்த இடத்துல பிளட்ஜ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, கால் ஆப்ஷன்ஸும் இந்த இடத்துல அதிகமா இருக்கு. புட் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க அவுட் ஆஃப் த மனில போய் 50,000த்துல வாங்கிட்டு இருக்கிறதுக்கும், 48,500ல வாங்குறதுக்கும், நீங்க வந்து இந்த 49,000த்துல கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். காரணம் என்னன்னா, இவ்வளவு ஆர்டர்ஸ் ஏற்கனவே இருக்கிறனால 2 சைடுமே மார்க்கெட் கண்டிப்பா நடக்கும். அப்படிங்கிறனால ஏன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் இருக்கிறனால, அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா, இன்னைக்கு கேப் டவுனா 49,000த்துல வந்தாலும் சான்சஸ் இல்ல. அப்போ இந்த 49லேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, மார்க்கெட் எது வரைக்கும் போகும்னா 49,500 வரைக்கும் போகும். இந்த இடத்துல இங்க பிரைஸ் இருக்கு பாருங்க. ஓகே. அடுத்து இங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, இந்த 49,000 கண்டிப்பா இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆகும். மார்க்கெட் மேல போனாலும் சரி, கீழ வந்தாலும் சரி. சப்போஸ் மார்க்கெட் மேல போணும்னா, இங்க வந்துட்டு இப்படி ரிவர்ஸ் போணும். கீழ போணும்னா, இங்க வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு புல் பேக் திருப்பி மார்க்கெட் கீழ போகும். அதனால இந்த 49,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். கண்டிப்பா இந்த இடத்துல மார்க்கெட் டச் ஆகும். டச் ஆயிட்டு தான் ட்ரெண்ட் மேல போகுதா, கீழ வருதாங்கிறது தெரியும். ஸோ அப்போ மேல போச்சுன்னா அதிகபட்சம் 49,500ம் கீழ வந்தா 48,500. இதான் நம்மளோட பேங்க் நிஃப்டி. அண்ட் பிரைஸ் வந்து மார்க்கெட் இன்னைக்கு எந்த ஸ்டார்ட்டிங் பிரைஸ்ல இருந்துச்சோ, அதிலிருந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் இல்லன்னா 50 பாயிண்ட்ஸ் வந்து மேல கீழ இருக்கும். அவ்வளோதான். ஸோ பெரிய மூவ்மெண்ட் நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். நான் சொல்லியிருக்கிறதே ஒரு 500 பாயிண்ட்க்கான மூவ்மெண்ட். ஸோ த எண்ட் ஆஃப் த டேல அதே மாரி மார்க்கெட் ரொம்ப டவுன் சைட் போச்சுன்னா, ஏதாவது ஒரு கேண்டில் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில்ஸ் வரும். அந்த ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தாலும், கண்டிப்பா மார்க்கெட் வந்து 50,000 தாண்டுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது இது பேங்க் நிஃப்டில. அதே மாரி நமக்கு நிஃப்டி 50லயும் 23,000 தாண்டுறதுக்கு கம்மி. 23,000 சப்போஸ் ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் இருக்கு. 23,000த்தையும் தாண்டிருச்சுன்னா, 23,100க்கு மேல கண்டிப்பா மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பில்ல. சப்போஸ் போச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நெறைய பேர் லாஸ்ல இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணவங்க. அவங்க எல்லாம் ப்ராஃபிட்ல எடுப்பாங்க. பட் நீங்க ஒரு இன்ட்ராடே ட்ரேடரா இருக்கும்போது, நீங்க வந்து மார்க்கெட் மேல போகுதா, கீழ வருதாங்கிறத கவலைப்பட வேணாம். மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ் ஆனாலும், உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ராப்பரா வச்சுட்டு, நீங்க வந்து லாங்கும், ஷார்ட்டும் நீங்க ப்ராப்பரா எடுத்தீங்கன்னா போதும். அவ்வளோதான். அவ்வளோதான் நண்பர்களே. இது நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அதே மாரி தொடர்ந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா வேணும். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி.